விவகாரம் குறித்து பேசினால் திமுகவினருக்கும் கள்ளச்சாராய கும்பலுக்கும் உள்ள தொடர்பு வெளியே வந்துவிடும் என திமுக அச்சப்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக சாடியிருக்கிறார். கோவையில் பேட்டியளித்த அவர் கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக வரும் 24ஆம் தேதி ஆளுநர் RN ரவியை சந்தித்து அறிக்கை அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது, இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது. பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு புள்ளி விவரம் பார்த்தங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள் 4661 நூலகங்கள், லைப்ரரி. ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் 2127. ஆனால் டாஸ்மார்க் 5329. ஸோ தமிழகத்தில் மட்டும்தான் டாஸ்மார்க் கடைகள் நூலகத்தை விட, ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட 2.5 மடங்கள் அதிகமாக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு என்னங்க? எனக்கு தமிழகம் எல்லா பக்கமும் கூட 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கின்றார். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 34 வீடுகளுக்கு ஒரு வீடாக சென்று பார்த்து விட்டு வந்தோம். மக்கள்கிட்ட பேசணும். இது கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தால் திமுக அரசு நடத்தியிருக்கக்கூடிய கொலை என்று சொல்ல வேண்டும். இது திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை. இந்தியாவிற்கே தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலமெல்லாம் போய் இன்னைக்கு இந்தியாவின் முன்பு தமிழகம் தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றோம். கள்ளச்சாராய சாவுகள் இந்த மாநிலத்தில் ஒரு ஆண்டல்ல, 2வது ஆண்டாக தொடர்ந்து நடக்குது. போன ஆண்டு 22, இந்த ஆண்டு 55. குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கின்றார். ஒரு தனி மனிதன் பேசக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கிறாங்க. நாங்கள் எங்கேயும் ஊர்வலம் போகலை, எங்கேயும் போய் தாக்குதல் நடத்த போகலை, எந்த ஆஃபீஸையும் கெரவு பண்ண போகலை, எந்த கச்சேரியை நோக்கி நாங்கள் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டா பண்ணணும் போகல. அமைதியான முறையிலே தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட கடிதத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் என்றால் தனிப்பட்ட முறையிலே எங்களுடைய கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநரிடம் நான் முறையிட்டேன் தொலைபேசி மூலமாக. திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு ஆளுநர் அவர்கள் நேரம் கொடுத்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து, குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவு, பாரதிய ஜனதா கட்சி ஸ்பாட் விசிட்டு நாங்கள் பார்த்திருப்பது அனைத்தையும் கொடுக்க போகின்றோம். அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கூட ஆளுநரிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க போகின்றோம். அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய கருத்துரிமையை பறிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியும் ஆளுநர் முன்னால் வைக்க இருக்கின்றோம்.